தேர்தல் ரிசல்ட்டெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் கணிச்சது வந்து தோல்வி ஆயிடுச்சு. விஜய் வந்து 100க்கு மேற்பட்ட சீட்டுகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார். அடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம், அதுக்கப்புறமா வந்து அஇஅதிமுக. ஓகே, இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், நான் கணிச்சது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், திமுக கடந்த 5 ஆண்டில் பல நலத்திட்டங்களை செய்தாங்க. தமிழ்நாடு எக்கனாமிக் க்ரோத் நல்லா இருக்குது, 11% வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எஜுகேஷனில், மருத்துவத்தில், மனித வள மேம்பாட்டில், இப்படி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து முன்னணியில் இருக்குது. அப்போது நம்ம மாநிலம் வந்து கடந்த 5 வருஷமாக உயர்ந்திருக்கு அப்படின்ற விஷயம் வந்து இந்தியாவே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் இன்னும் வந்து அடுத்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து பெரிய கட்சின்னு சொல்லும் போது அண்ணா டிஎம்கே இது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, கரிஷ்மாட்டிக் லீடர் இல்லை. அடுத்து விஜய் வந்து எதிராக இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய வாக்குகள் ஜஸ்ட்டு ஜென்சி கிட்ஸு, இந்த 19 வயசு 18 வயசை இப்போ தாண்டினவங்க, கொஞ்சம் 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். அப்போது முடிஞ்ச அளவுக்கு இவர் வந்து 15% 20% வாக்கு எடுப்பார் விஜய் அப்படின்னு நான் யோசித்தேன். அடுத்து டிஎம்கே 5 வருஷம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, டிஎம்கே ஆட்சியில் நிறைய குறைகள் இருந்துச்சு. எல்லா ஆட்சியிலும் வந்து குறைகள் இருக்கும். டிஎம்கே ஆட்சியிலும் குறைகள் இருந்து, ஆனால் எதிர்கட்சிகள் வந்து ஒன்றா சேரலை, ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது அப்படின்னு நான் கணித்தேன். அதே தான் வந்து எக்ஸிட் போல்லையும் சரி எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அது புரியல. இதுக்கு முன்னாடி இது வந்து இந்த அளவுக்கு இருக்கா கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்றது எனக்கு வந்து புரியல. அதை நான் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து ரியலைஸ் பண்ணேன் என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம அரசியல் நிலவரம் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. இந்த அஇஅதிமுகவுக்கு இத்தனை இடங்கள் வர்ற அளவுக்கு வந்து யார் ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு புரியல. அதுதான் இப்போது எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவங்க தொடர்ந்து தோல்வி, ஒரு சரியான கூட்டணி இல்லை, கூட பிஜேபி இருக்குது. எப்படி வாக்களித்தாங்க? இத்தனை சீட்டுகள் வந்து வந்தது வந்து திமுகவுக்கு, அதாவது அஇஅதிமுக இத்தனை சீட்டை பெற்றது திமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனம் ஆயிடுச்சு. அது வந்து பெரிய வீக் ஆகிடுச்சு. அடுத்து மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அதாவது விஜய் ஆதரவாளர்கள் எல்லாமே சின்ன பசங்களாக இருப்பாங்க. அவங்க ஓட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து ஜெயிக்கிற அளவுக்கு போகாது அப்படின்னு நான் திங்க் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னன்னா நிலவரம் வந்து 40-45 வயசு இருக்கிறவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, பல நிர்பந்தத்தாலேயோ, நிர்பந்தம் தான், கட்டாய நிர்பந்தம் தான் குழந்தைகளை வச்சு வாக்கு, அதாவது அடம்பிடிக்கிறது ரொம்ப. அது வந்து விஜயே வந்து சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கிண்டர் ஜாய் கேட்குற மாதிரி அப்பாக்களை, வயசானவங்களை, வீட்டில் இருக்கிறவங்கள கம்பல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை வச்சு யோசிக்கும்போது பல வீடுகளில் வந்து நெருக்கடி வந்ததாக பல வீடியோஸ்கள் வந்திருக்கு. நானே வந்து என் காதுபடியாக வந்து கேட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து டிஎம்கே காரர்களாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் எப்படியெல்லாம் நிர்பந்திக்கப்பட்டு டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் நான் என் காதடியே கேட்டேன். நான் இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 45 வயசுலேருந்து வயசானவங்க இவங்க எல்லாமே ஒரு பிளாக் மெயில் அப்படின்றதமா, இது வந்து ஒரு பிளாக் மெயில் தான். இது ஓட்டுன்றது அதனுடைய மதிப்பு, வேல்யூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னால், அதாவது 1 vote 1 value. நீ வந்து பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஓட்டுக்கு என்ன வேல்யூ மதிப்போ அதே மதிப்பு தான் கடைக்கோடியில் இருக்கிற மூட்டை தூக்குற ஒரு சாதாரண தொழிலாளிக்கு மதிப்பு. அப்படின்ற பட்சத்தில் ஒரு சின்ன குழந்தை கேட்டு கம்பல் பண்ணி அழுது அடம் பிடிச்சி ஓட்டு போட வைக்கிறது, இது முற்றிலுமான ஒரு ஜனநாயக படுகொலை.
இது வந்து ஒரு சைக்கலாஜிக் ப்ராப்ளம் இது. இப்போது தான் ஒரு வீட்டில் ஒரு பாப்பாவோ ஒரு பையனோ அடம் பிடிக்கிறான் அப்படின்னு நம்ம போடுறதுனால என்ன ஆகிடு போகுது அப்படின்னு பல பேர் ஓட்டு போட்டிருக்கலாம். ஓகே, இப்போ தோத்துட்டு போகிறதுக்கு என்னவெல்லாம் பேசலாங்க, நீங்கள் தோத்துட்டீங்க அவ்வளோதான். ஓகே, அதாவது இதில் திராவிடம் அப்படின்ற இந்த ஐடியாலஜி இவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்றவங்கள அரசியல் படுத்தலை. அதாவது பெரியவர்கள் இன்டலெக்சுவலாக அரசியல்னா என்ன, மும்மொழி கொள்கையை எதிர்க்கணும், அதுக்கப்புறமா வந்து டீலிமிட்டேஷனை வந்து வரவிடாமல் பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒன்றிய அரசு தமிழகத்தில் செய்யக்கூடிய வேலைகளை செய்யாத தடுத்து இதில் மாதிரி அரசியல் பண்ணாவே நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இந்த இன்டலெக்சுவலான ஒரு அரசியல் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து புரியாது. அப்போது டீப்பாக, அதாவது இந்த சின்ன பசங்களிலிருந்து இந்த திராவிடம் என்ன, இந்த திராவிடம் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு, இப்போ இந்த திராவிடத்தால் நம்ம எப்படி உயர்ந்தோம் அப்படின்ற பல விஷயத்தை வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து ஃபீட் பண்ண மறந்துட்டோம். அவங்களுக்கு வந்து இந்த சினிமா நடிகர்களை, அவங்களுடைய படங்களை, இந்த மாதிரியா விஷயத்தை மட்டுமே மைண்டுக்குள்ளே புகுத்தி அவங்க வந்து ஒரு சினிமா மோகத்தில் சினிமா ஹீரோக்களோட கனெக்ட் ஆகிட்டாங்க. அந்த கனெக்ட் வந்து எந்த அளவுக்கு போதுறான்னு சொன்னால், இப்படி அடம்பிடிச்சி ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் போயிடுச்சு. இப்போது யாருக்காவது புரியுமா, ஸ்டாலின் வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்ற, அதாவது சவுத் இந்தியாவில் எம்பி சீட்லாம் குறைஞ்சிரும், இதுக்கு நார்த்தில் இருக்கிற லீடர்ஸை, அதாவது அவங்க ஸ்டேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சீட்ஸு, ஆனாலும் இது வந்து இந்தியாவே பாதிக்கும் அப்படின்னு ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு போராடினார். டீலிமிட்டேஷன் இது மோடி தோத்துட்டாங்க. என்ன மாதிரி ஒரு கட்ஸ் வேணும் அதுக்கு, எவனால் முடியாது. அப்படி ஒரு டீலிமிட்டேஷன்னா தமிழ்நாட்டு ஓட்டே போட வேண்டியதில்லை, பிரதமர் ஆகிறதுக்கு ஓட்டே தேவையில்லடா, நாங்களே போதும் அப்படின்ற மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு அத்தனை சீட்டு வந்துடும். இப்போ 80 சீட்டு இருந்தால் 150 சீட்டு வந்துடும், 120க்கு மேலே சீட்டை போயிடும். பீகாருக்கு வந்து இப்போது 60 இன்னும் இருக்குது, அது 80 மாறிடும். அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணி இந்த மாதிரி சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி, அதுக்காக தான் நாடாளுமன்றத்தை 850 சீட்டை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அப்போது நீ சவுத் இந்தியாக்காரனுங்க நீங்கள் ஓட்டு போட வேண்டியதே அவசியமே கிடையாது. தொடர்ந்து மோடியும் பிஜேபியும் யார் ஆர்எஸ்எஸ் காரங்க நிற்க வைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் யார் சூஸ் பண்ண. நாளைக்கு வந்து அந்த ஒரு மொட்டை ஒன்று இருக்குது இல்லையா, யார், நம்ம உத்தரப்பிரதேச முதல்வர், அந்த மொட்டை வந்து இந்தியாவின் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோடியை விட மிக கொடூரமான ஆள். ஏன்னா நார்த்தில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, மணிப்பூரில் இது வரைக்கும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நிம்மதியாக வாழ முடியல. டபுள் இன்ஜின் சர்க்காருன்னு சொல்லிட்டு இருக்காரானுங்க முட்டா பசங்க. இந்தியாவில் தாண்டா இருக்குது. அப்போது விஷயம் என்னன்னா, இப்போது இந்த ஒன்றிய அரசு கொண்டு வர்ற பல விஷயத்தை, அதாவது கண்ட்ரோலில் வர வைக்கிறது. இந்த பிஜேபி மேலே இருக்குதுன்னு சொன்னால் எல்லா மாநிலங்களும் இவங்க கண்ட்ரோலில் வரணும், இதுதான் இவங்களுடைய பாலிசி. அப்போது தடையாக இருக்கிற விஷயத்தை எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக இது பண்ணுவாங்க, டைரெக்டாக இல்லைன்னா இன்டைரக்டாக வருவாங்க. இப்போ விஜய் மூலமாக நான் வந்து பிஜேபி வந்ததாக தான் நினைக்கிறேன். இப்போ பிஜேபி தான் எதிர்கட்சியாக தான் நான் திங்க் பண்ணுறேன். இது வந்து விஜய் கட்சி கிடையாது, இது வந்து ஒரு பிஜேபி கட்சி. பிஜேபி தான் இப்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கு. அதனால் இனிமேலாவது இந்த ஜென்சி கிட்ஸுக்கு, சின்ன பசங்களுக்கு வந்து திராவிடம் என்ன, இடஒதுக்கீடு என்ன, எப்படி நம்ம முன்னேறணும் அப்படின்ற விஷயத்தை ஆரம்பத்திலேருந்தே பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காதனுடைய விளைவை கட்டாயம் இன்னும் 1 வருஷத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த 1 வருஷத்தில் பிஜேபி என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. விஜய் மேல் தப்பு கிடையாது. விஜய் வந்து அதான் சொல்லுவாங்க, ஆட்டி வைப்பான் யாராரோ ஆடாதோ கண்ணா அப்படின்ற ஏதோ ஒரு ஆட்டி வைக்கிறவங்க பின்னாடி இந்த ஆட்டிட்டு இருக்காங்க. அது ஒரிஜினலாம் வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். அவர் டிஎம்கேல இருந்து வெரைட்டி அடிச்சதுனால, அங்கே எம்பி சீட்டு கேட்டார் கொடுக்கலன்றதுனால பல கட்சிகளில் நுழைந்து குழப்பம் விடுவாச்சு. இப்போ விஜயை வந்து கூப்பிட்டு வந்து விட்டார், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் விஜய் வந்து
ஒரு பேஸ் வேணும். பேஸ்ன்னா அவருடைய மக்களுடைய கனெக்ஷன் என்ன, எதுக்காக அரசியல் வந்தார், என்ன செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, எதை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறாரு, இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயத்தை எனக்கு உட்பட எல்லாருக்குமே அவர் வந்து கடத்தணும். நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நீங்கள் பாருங்கள், இந்தியா ஃபுல்லாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. தமிழ்நாடுன்றது வந்து நீங்கள் அந்த க்ரைம் ரெக்கார்டை எடுத்து பாருங்கள். இது அதுதான் இப்போது நம்ம இந்த அந்த ஐடியாலஜியை நம்ம ஃபீட் பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவை எடுத்துக்கோங்க. கேரளாவில் எத்தனையோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே எலெக்ஷனில் நின்னா அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது. அவங்களுக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்தே நமக்கு இந்த ஒரு ஐக்கியமாக இருக்கிற ஒரு விஷயத்தை கெடுக்கிறவன் யார். அப்போ பிஜேபி உள்ளே நுழைய விடக்கூடாதுன்னு தெரியும். அங்கே பீஃப் தான் நம்பர் 1 ஃபுட்டு. அப்போது பிஜேபி கட்சி இருந்தாலும் அங்கே வந்து பீஃப் நம்பர் 1 இருக்குது. எல்லா ஜாதிக்காரரும் சாப்பிட்றான். அப்போது மற்ற ஸ்டேட்டில் அந்த மாதிரி நம்மளால் அதை எடுத்துக்க முடியுதா அந்த உணவை? முடியாது. அப்போ ஏன் ஒரு 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 இது பண்ணிட்டான், வெக்கப்படுற அளவுக்கு பண்ணிட்டான் ஒரு உணவை சாப்பிட்ற அளவுக்கு. அப்போது இங்கே மாற்றத்தை கொண்டு வர்றது யார்? அப்போது நம்ம அரசியல் புரிதல் வேணும். இந்த உணவில் ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ மறைச்சி சாப்பிட வேண்டியதாக இருக்குது பீஃபு. அப்போது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம உணவில் ஆரம்பிங்க. இப்போ கேரளாக்காரனை பார்த்துக்க. இப்போ விஜயை வந்து சினிமா நடிகர் அவர் தேர்ந்தெடுக்கிறது தப்பு, இதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஜனநாயகத்தில் வந்து டெமோக்ரட்டில் வந்து யார் வேணும்னா முதலமைச்சர் ஆகலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம ஐடியாலஜி பிரகாரம் பார்க்கும்போது இப்போ விஜயை தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து இவங்களுக்கு வந்திருக்கும். அப்போது இந்த ஜென்சி கிட்ஸ்னால அந்த ஒரு 45 வயசுக்குள்ளே இருக்கிற பெரியவங்க கூட வந்து தன்னுடைய வாரிசுகள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பெரும்பாலான வாக்குகள் போனதுக்கான காரணம் வந்து அந்த அடம்பிடிக்கிற தன்மை, அதுக்கப்புறமா வந்து இந்த பெரியவர்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறது, இதெல்லாம் வந்து ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம் தான். இங்கே நடந்திருக்கிற ஐடியாலஜிக்கலாக தான் திராவிடத்தை வந்து உள்ள அவங்களுக்கு வந்து கிரவுண்டு லெவலில் வந்து பரப்பாது தான் இது நான் நினைக்கிறேன். அப்போது இப்போது எப்படியோ ஆட்சி விஜய் அமைச்சாலும் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். என்னுடைய கணிப்பு பொய்த்து போனது. நான் வந்து சில விஷயத்த ரொம்ப கம்மியாக, அதாவது 15-20% வாக்குகள் வரலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். சரி, ஓகே. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்க்கு யாரா ஓட்டு போடுறீங்கன்னு எனக்கு புரியல. பல முறை, அதாவது அந்த கட்சியினுடைய பிடிப்புக்காக போடுறாங்களா, எப்படி அத்தனை பர்சன்டேஜ் வந்ததுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் வந்து லாஜிக்காக இவ்வளோ இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோ இருந்தால் லிங்காவது எனக்கு கொடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அத்தனை சீட்டுகள் வந்து வரத்துக்கான வாய்ப்பு எப்படின்னு தெரியல. சரி, ஓகே. ஆனால் இப்போது இது விஜய் வந்துட்டார், இனிமேல் வந்து திமுக அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. திமுக இந்த மாதிரியான பல தோல்விகளை வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்க கலைஞர் மட்டும் போயிட்டு ஒரு எதிர்கட்சியில் உட்காந்துருக்காரு ஜெயலலிதா இருந்தப்போ. அப்புறம் விஜயகாந்த் வந்தப்போ 11 பேரோ 12 பேரோ 14 பேர் நினைக்கிறேன் எதிர்கட்சியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்படி பல தோல்விகளை சந்திச்சிருக்கிறாங்க டிஎம்கே. அதுக்கு அவங்க திருப்பி வர்றதுக்கான காரணம்னா அவங்களுடைய பேஸ் சமூக நீதி அந்த மேலே கட்டப்பட்ட ஒரு விஷயந்தான் அந்த கட்சி. அப்போது இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், தமிழ்நாட்டில் ஒரு ப்ராப்ளம்னா திருப்பி டிஎம்கே கிட்ட தான் வருவாங்க. யார்கிட்ட ப்ராப்ளம் வரும்னா நார்த்துக்கிட்டேருந்து தான் ப்ராப்ளம் வரும், அதாவது டெல்லியிலேருந்து ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த டெல்லியில் என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும். மொழியில் கையை வைப்பாங்க, மும்மொழி கொள்கையை கொண்டு வரது பார்ப்பாங்க. இன்னும் வந்து பல உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து கல்ச்சுரலாக அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது தான் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டை மாற்றிட்டோம்னா சிம்பிள். இப்போ மற்ற மாநிலங்கள் மாதிரி இப்போ பாருங்கள், எல்லா ஸ்டேட்டில் வந்து இப்போ மம்தாவை துரத்திட்டாங்க, ஏறக்குறைய இந்தியா ஃபுல்லே வந்துட்டாங்க. அப்போது இங்கே எல்லா சமூகமும் ஒன்றா இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும், எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். சாதாரணமான ஒரு பிரச்சனைகள் வேறு, கொலைகள் நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, இதெல்லாம் வந்து வேறு. ஆனால் மதக்கலவரங்கள் உருவாகிறது, அதுதான் வந்து மிக மோசமான. இப்போ பாருங்க, நீங்கள் மணிப்பூரில் பாருங்கள், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், திமுக என்றைக்குமே அழியாத ஒரு கோட்டை. அது வந்து மறுபடியும் வந்து ஜெயிச்சு இந்த மறுபடியும் வந்து அவங்க வந்து புத்துணர்ச்சி பெற்று திரும்பவும் வந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து தாங்க யார் அப்படின்றத நிரூபிப்பாங்க. அது வரைக்கும் காத்திருக்கலாம். விஜயனுடைய அவருடைய
ஆட்சி அமைச்சு அவர் எப்படி பண்ணுறாருன்றதை பொறுத்து அவர் மேலே இருக்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படும். நல்லது பண்ணாருன்னா, எனக்கு ஏன் ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி நல்லது பண்ணாருன்னா அவர் வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆல் த பெஸ்ட் விஜய். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.